ஹே காய்ஸ், இப்போது நம்ம கீழே நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிஆர் டேக்கில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண விரும்புகிறேன். இப்போ இந்த பிஆர் டேக் இருக்குல்ல, இப்போ நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து ஒட்டிக்கிட்டு வருது கரெக்டாக. இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டனால நம்ம இங்கே போய்ட்டு சிம்பிளாக வந்து மார்ஜின் டாப் பண்ணலாம். நம்ம பிஆர் பண்ணுறதை விட இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் 40 பண்ணப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் டீசரில் பார்த்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பேரலக்ஸ் எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டது படி ஸோ பேரலக்ஸ் ஜேஎஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸில் போய் நான் அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்த ஜேஎஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு இதை சிஎஸ்எஸ்லேயே போட்டுக்கிறேன். ஸோ சிஎஸ்எஸில் போட்டுட்டு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நார்மலாக லிங்க் பண்ண முடியாது, ஸ்கிரிப்டில் தான் லிங்க் பண்ண முடியும். css/parallax. ஓகே, ஸோ இப்போ லிங்க் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே இது கீழே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், சிம்பிளாக வந்து ஒரு விஷயத்தை எழுதுறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மார்ஜின் பாட்டம் போட்டுருவோம். ஸோ இல்லைனா வந்து லைட்டாக வந்து இடிக்கும். ஸோ மார்ஜின் பாட்டம் அப்படின்னு போட்டுட்டு அதே மாதிரி 40 பிக்சல் போட்டுறேன். இப்போது இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டிவ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் டிவ் கண்டெய்னர்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேனுவல் படித்த மாதிரி தான். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் போட்டணும் கூட கிடையாது, இது அப்படியே யூஸ் பண்ணால் போதும். கரெக்டாக? அண்டு இதை முக்கியமாக லிங்க் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஜேக்வரி இதை லிங்க் பண்ணோம். பட் நம்ம இங்கே பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து இங்கே வந்து ஒரு ஜேக்வரி லிங்க் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஆல்ரெடி ஒரு ஜேக்வரி லிங்க் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம், ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ஜேக்வரியை லிங்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இது தேவையே படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம். இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இமேஜஸ் ஸ்லாஷ் போட்டு அதில் வந்து நான் வந்து 6.jpg அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த கிளாஸில் நான் வந்து பேரலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் போட்டுட்டு இப்போ நம்ம பிகாஸ் வந்து இந்த டிவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், எனக்கு ஸ்பெல்லிங் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டிவுக்கு வந்து ஒரு ஹைட் கொடுக்கணும். ஸோ ஹைட்டை வந்து ஒரு 500 px கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன ஏன் வருது, ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ டிவ் இங்கே இருக்குது, பட் இது உள்ளே இருக்கிற அந்த இமேஜ் தான் தெரியாமல் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே இது உள்ளே இருக்கிற இந்த இமேஜ், ஸோ இதுதான் தெரியாமல் இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம வேறு என்ன பண்ணலாம், இந்த இமேஜ் வந்து தெரியல, மேபி நம்ம வந்து டேரக்ட் லிங்காக கொடுத்தா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகலை. கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இதில் நான் வந்து 6.jpg அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இமேஜ் வருது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு என்னோட டேரக்ட் லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறேன். மேபி இது வந்து ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, சேம் ப்ராப்ளம் தான் இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இது இமேஜாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இது என்ன நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, மேபி அது வந்து இமேஜோட ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இமேஜை பழையபடி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜேக்வரி ஸ்கிரிப்ட் ஆகிருக்கு, நம்ம மறுபடியும் இதை இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். மேபி இதுதான் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வருது. அண்டு நம்ம ஓகே, ஸோ ஜேக்வரி டேக் நம்ம முக்கியமாக வேணும். ஆல்ரெடி இங்கே வந்து ஜேக்வரி இருக்குது, பட் வேர்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஓகே, இப்போ ஹைட் வந்து பெருசாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 400 ஹைட் பண்ணி பார்க்கலாம். 400ம் இதுக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது. 300 பண்ணுவோம், 350 பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 350 ஹைட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குது.
இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஜஸ்ட் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல. அப்போ தான் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். சும்மா நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஒரு 4-5 வாட்டி கொடுத்து வைக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளால் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ண முடியும். கரெக்டாக? ஓகே, நம்ம 350 விட நம்ம 400 கொடுக்குறதே நம்ம கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 400 வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் இதில் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது உள்ளே வந்து நம்ம வந்து சில டெக்ஸ்டர்ஸை கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இப்போ நான் இது உள்ளே வந்து இந்த டிவ் உள்ள நான் வந்து ஒரு H1 கொடுக்குறேன். ஸோ H1ல் வந்து H1 பதிலாக நான் வந்து ஒரு A டேக் கொடுக்குறேன். அந்த A டேக்கில் நான் ஜஸ்ட் இப்போதைக்கு பிளாங்காக கொடுத்துட்டு இதுக்கு வந்து கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு BTN, அப்புறம் BTN ப்ரைமரி, இதில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன், கிளிக் மீ சேவ் கொடுக்குறேன். இந்த பட்டன் இங்கே இருக்குது இல்லையா? இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம வந்து சென்டர் ஆக்கலாம். அதாவது எப்படின்னா பேரலக்ஸ் டேபிளில் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆகிடுச்சா? இப்போ இது உள்ளே வந்து பேடிங் பண்ணுவோம். ஸோ பேடிங் 50px இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், ஒரு 200pxே கொடுப்போம். அதிகமாக தான் இருக்குது, ஒரு 150px கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் 180. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட்டு வேணால் இப்போ கொடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ வேறு என்ன கொடுக்கலாம்? இதில் வந்து ஒரு H1 கொடுத்துக்கிறேன். சும்மா வந்து H1, இதில் H1ல் நான் வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக H1 கொடுத்து லோரம் ஒரு 8 வேர்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து இப்போது கரெக்டான கலரில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேடிங் வந்து ஒரு 160 கொடுத்துட்டு இது உள்ளே இருக்கிற கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பேசிக்கான வெப்சைட் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த இதை வச்சு நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்மளோட வெப்சைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொஃபஷ்னல் லுக் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் பட்டன் கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டினேன், அவ்வளோதான். இதில் கிளிக் மீ கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம இன்னும் நிறையா விஷயங்களை பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பார்ப்போம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இப்போ இது கீழே வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ணிடலாம். இப்போது இதுக்கு கீழே சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பிஆர் டேக்லாம் இப்போ நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த டிவ் டேக்கை இங்கே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து பேரலக்ஸ் என்ஸ் அப்படின்னு முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ இது கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ்வில் வந்து ஒரு ரோ பண்ணுறேன். அந்த ரோ உள்ள காலம் நம்ம எப்போ பண்ணுவோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், காலம் வந்து நான் ஜஸ்ட் வந்து 2 காலம்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே மேலே பண்ணோம்ல, இந்த ராபோட்டுக்கு இருக்குது நான் எத்தனை காலம் கொடுத்தோம், 4 சொல்லிட்டு நம்ம இத்தனை கொடுத்தோம். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன காலம் அப்படின்னா div டாட் COL LG. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து நான் வந்து 7 கொடுக்குறேன். ஓகேவா? 7 கொடுத்துட்டு இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து இதே மாதிரி div டாட் கால் LG பேலன்ஸ் 7 இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் வந்து 5 இருக்கும். கரெக்டாக? ஸோ 5 கொடுக்குறேன். ஸோ இப்போ இது உள்ள சில விஷயங்கள் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் வைக்கிறேன். ஸோ இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண இமேஜஸ் சென்டர் இருக்குது. ஸோ 5.image. ஸோ இப்போ பார்க்கலாம், இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, நான் இதை கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஹைட்டு வந்து ஒரு 500, வித்து வந்து ஒரு 500. ஓகே, இந்த இமேஜுக்கு அது செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம வேறு இமேஜ் மாற்றி பார்க்கலாம். ஓகே, இது இமேஜே பண்ணலாம். சைஸை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பார்க்கலாம். 600. இது செட்டே ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு இந்த இமேஜோட சைஸ் என்ன மாதிரி செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மேபி நம்ம இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம வந்து மேலே வச்ச 3 வச்சு பார்ப்போம். 3 இமேஜ் இல்லை, PNG ஃபைலா? ஓகே, ஸோ 4.
பிஎன்ஜி. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த இமேஜ் வைக்கிறேன். இதை நான் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் சிம்பிளாக 400. ஸோ நம்ம இமேஜோட சைஸில் தான் நிறையா விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு கரெக்டாக. ஓகே, ஸோ இதில் வந்து 300 வச்சுப்போம், ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது வந்து ஓரளவுக்கு பேசிக்காக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இதை வந்து நான் வந்து எண்டுக்கு வச்சிடுறேன், பட் இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். இப்போ இது உள்ளே வந்து சில டெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து H1 கொடுத்து லோரம் இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம எப்படி பண்ணுறதுக்கு பதிலாக H1 லோரம் இன்ட்டு ஒரு 2 வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். நிறையா பண்ணுறேன்னு நினைக்கிறேன். 2 சேவ் பண்ணுறேன். ஸோ 2 வேர்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. அதுக்கு கீழே வந்து நான் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்து அதில் வந்து லோரம் ஒரு 12 இல்லை 15 வேர்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான பேராகிராஃப் டேக் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுறோம். அதாவது இதை வந்து இதுக்கு கார்னரில் வைக்கணும், இதை வந்து சென்டரில் வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து சிம்பிளாக பண்ணலாம். அதாவது இப்போ இந்த ரோ இந்த கால்கு, ஸோ இப்போ இதையும் நம்ம ஒரு div கிளாஸில் வைப்போம். ஸோ இது வந்து ஒரு div டாட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் வந்து கண்டென்ட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இது வந்து இது கீழே போட்டுருங்க. சேவ் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்க போகுது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இப்படி பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து இது வந்து ஒரு டோட்டலாக இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டிவ்க்குள்ளே தான் இருக்க போகுது. அதாவது இந்த டிவ் உள்ளே இருக்க போகுது கரெக்டாக. ஸோ இப்போ இந்த டிவ் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டாட் கண்டென்ட் அப்படின்னு பண்ணி இதில் வந்து நம்ம மார்ஜின் டாப்பு அதெல்லாம் நம்ம கொடுக்க வேணாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு அலைன் வந்து சென்டரில் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் வந்துடுச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ வேறு என்னென்ன சேஞ்சஸ் நம்ம கொடுக்கலாம். மேபி நம்ம வந்து இதை வந்து கண்டெய்னர் உள்ள வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டெய்னரே வச்சு பார்ப்போம். கண்டெய்னர் உள்ளே வச்சுட்டு அது உள்ளே வந்து கண்டென்ட். ஓகே, ஸோ இப்போது இது உள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே வந்து H1க்கு வந்து மார்ஜின் டாப் கொடுக்கலாம். டாட் கண்டென்ட் H1, இதுக்கு வந்து மார்ஜின் டாப்புக்கு வந்து ஒரு 220px, இன்னும் கொஞ்சம் ஒரு 40pxே பண்ணிடலாம். இல்லை செட் ஆகலை, 60px, இன்னும் கொஞ்சம் இது சென்டரில் வரணும், 80px. ஓகே, இப்போது இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை வந்து நான் வந்து ரவுண்ட் ஆக்குறேன். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன கிளாஸ் பண்ணலாம், அதாவது ரவுண்டட் சர்க்கிள் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இமேஜோட சைஸை நீங்கள் வேணும்னா லோ பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 200, ஐ திங்க் 200 வந்து எக்ஸாக்டாக நல்லா வருமானு தெரியாது, பட் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ள வந்து பேடிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். பேடிங் ஒரு 50px பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் சின்ன சின்ன எரர்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண அப்புறம் நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வேணால் இந்த மார்ஜின் ஹைட்டை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம், 50 பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான வந்துருக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் வருது. இங்கே சில பேர் வந்து சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வருது, அப்புறம் இங்கே வந்து சில பேர் சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி. இதே நம்ம வந்து இன்னொன்று பண்ணலாம். எப்படின்னா, இது முடிச்ச அப்புறம், அதாவது இந்த ஒரு பர்டிகுலரான இந்த கண்டெய்னர் முடியுது இல்லையா, இது முடிச்ச அப்புறம் இந்த பேரலக்ஸ் எண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த கமெண்ட்ஸ்னு வச்சுப்போம், இது வந்து ஒரு கமெண்ட் டேப்னு வச்சுப்போமே. இப்போ கமெண்ட்ஸ் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இப்போது கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது கமெண்ட் 1 எண்டு அப்படின்னு வச்சுப்போம். பிகாஸ் நான் இதை இன்னொரு வாட்டி பண்ண போகிறேன். கமெண்ட் 1 ends அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேன். HR அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லயன் மாதிரி வரும். ஸோ இங்கே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லயன் மாதிரி வந்திருக்கும். சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு லயன் மாதிரி வந்திருக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த லயன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த div கண்டெய்னர் இருக்குல்ல, இது டோட்டலாக, ஸோ இது டோட்டலாக அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணுவோம். நமக்கு வந்து 2 விஷயங்கள் வந்திருக்கு. நடுவில் ஒரு லைன் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 5ஆ மாற்றிட்டு இதை வந்து 7ஆ மாற்றுவோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிட்டு போய் இதை இங்கே போட்டுருவோம். இதை அப்படியே கட் பண்ணிட்டு வந்து இது வந்து இந்த இடத்துல போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இதில் நீங்கள் வந்து 3 விஷயங்களை போடலாம், 2 விஷயங்களை போடலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் கண்டென்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து போக போக நம்ம வெப்சைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஃபஷ்னலாக மாறிக்கிட்டு வருது. இப்போ இந்த நடுவில் இந்த ஹெச்ஆர் இருக்குல்ல, இந்த ஹெச்ஆருக்கு நீங்கள் ஒரு கிளாஸை கொடுத்து நீங்கள் அதை வந்து போல்ட் ஆக்கலாம், பார்டர் போட்டு போல்ட் ஆக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நான் இந்த மாதிரியே இருக்கேன், பிகாஸ் இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இப்படி இருக்கேன். ஸோ இப்போது நம்ம கிட்டத்தட்ட பேசிக்காக நமக்கு என்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இதை வந்து கீழே வந்து ஃபூட்டர் பண்ணலாம். ஃபூட்டரும் கொஞ்சம் அனிமேஷன்ஸும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.